ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூல தளபதியும் அஜித் அவர்களையும் ஒன்னா நடிக்க வைக்கிறத பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதி அஜித்னு இவங்க ரெண்டு பேருக்குமே நான் ரெண்டு பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அது எப்ப நடக்க போகுதுன்றது தெரியல, அவங்களோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி திரும்ப படங்கள் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற நம்பிக்கை வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இருக்கு. மங்காத்தா 2 யாரை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மங்காத்தா 2 அஜித் அவர்கள் இல்லாம வேற யாரை வச்சு பண்ணாலும் என்ன அடிச்சிருவாங்க. ஸோ மங்காத்தா 2 பண்ணா அது அஜித் அவர்களோட தான். ரீசெண்டா கூட அஜித் அவர்களோட அஜர்பைஜான்ல 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்ப நிறைய ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் இமிடியேட்டா நடக்குமா இல்ல ஃபியூச்சர்ல நடக்குமான்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவரு மெயினா அஜர்பைஜான் போனதுக்கான ரீசனை மட்டும் இன்னும் ஷேர் பண்ணல. ஒருவேளை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல சர்ப்ரைஸ்ன்னு சொல்றத பார்த்தா அஜித் அவர்களை கேமரா கொண்டு வந்துருவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வேற தலையோட கேமியோ. பட் இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அஜர்பைஜான் போயிட்டு 3 நாள் அஜித் அவர்களோட சென்ட் பண்ணதுக்கு 3 ரீசன் தான் இருக்கணும். ஒன்று, அஜித் அவர்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக அஜித் அவர்கள்கிட்ட கதை சொல்றதுக்காக போயிருக்கலாம். இல்லைனா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல திர்ஷா அவர்களோட கேமரா ரோலுக்காக அப்படியே அங்கேயே வச்சு கிரீன் மேட்ல ஷூட் பண்றதுக்காக போயிருக்கலாம். அப்படியும் இல்லைனா அஜித் அவர்களோட கேமியோ சின்னதா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த 3 ரீசன் இல்லாம விடாமுயற்சி படத்துல இவரு கேமியோ ரோல் பண்றதுக்காக போயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு 8 டேஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.